தொண்டை மண்டலத்தை 24 கோட்டைகளாக பிரிச்சிருக்கு. அது ராமர் கோட்டத்துக்கு உட்பட்டது தான் இப்போ நாம் பார்க்குற பிரம்மதேவர். இந்த இடத்துல நாம் வந்து பார்க்கின்ற போது இது முக்கியமாக வந்து இதில் வந்து கிட்டத்தட்ட 82 கல்வெட்டுகள் வந்து 90 கல்வெட்டுகள் வந்து இந்த கோயில் மட்டும் இல்லை, பிற கோயில். இதில் வந்து கம்பவர்மனுடைய காலத்து கல்வெட்டு. இந்த கோயில் வந்து கட்டடக்கலை பார்த்தீங்கன்னா கங்கருடைய கலையும், இப்போ கங்கருடைய கலை நமக்கு வேற எங்கே கிடைக்கும், வள்ளிமலையில் குடைவாய் கோயிலில் கிடைக்கும். அவன் தான் ராஜமல்ல சதுர்வேதி மங்கலம். அவருடைய காலத்து கலையும் பல்லவர் காலத்து கலையும் சேர்ந்தது தான் இந்த கோயில். 3 தனி இருக்குது, 3 நிலை கோபுரம், விமானம் பேர். கருவறைக்கு மேலே இருக்கிறது விமானம். இது மாதிரி வந்து நுழைவாயில் இருந்தால் இதுக்கு மேலே வந்து கோபுரம் சொல்லலாம். இது மொட்டை கோபுரம் இல்லை, அதாவது செங்கல்லே கட்டி விட்டுருக்காங்க. இப்போ பார்க்கும்போது நமக்கு 3 நிலைகள், 2 நிலைகள் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற பல்லவர் காலத்து கோயில்களுடைய அமைப்பு அந்த தாக்கம் அப்படியே இருக்கும். அப்போ பல்லவர்களும் கங்கர்களுடைய காலத்து கலையும் சேர்ந்தது. இது வந்து கருவறையும் அர்த்த மண்டபம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய கல் மாதிரி இருக்குது பாரு, கருங்கல், அதெல்லாம் சோழர் காலம். மணற்கல் வரைக்கும் இருக்கிறது, மணற்கல் வரல இருக்கிறது பல்லவர் காலம். பல்லவர் கங்கர் காலம், சாண்ட்ஸ்டோன் சொல்லுவாங்க. பெரும்பாலான கோயில்கள் வந்து காஞ்சிபுரத்தில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ஸ்டோன் தான் இருக்கும். அந்த சாண்ட்ஸ்டோனை பார்த்துட்டு கருவறையில ஒன்றை பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் பேனல் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ண முடியும்னு பல்லவர் காலத்து கோயில் சொல்லி. சோழர் காலத்துக்கும் பல்லவர் காலத்துக்கும் வேறுபடுத்தி சொல்றதுக்கு இது ஒரு சரியான அடையாளம். இதுதான் சோமாஸ்கந்தருடைய அடையாளம். கருவறை லிங்கம் இருக்கு இல்லையா, அந்த லிங்கத்துக்கு பின் சுவரில் இதை பொருத்திருப்பாங்க ஒரு பேனல். 3 பேர் அமர்ந்திருக்க மாதிரி. இது நீ எங்கே பார்த்தாலும் சரி சொல்லிடலாம். சிதைந்த கோயிலில் அந்த கோயிலாண்டா அந்த சிற்பம் இருந்தாலும் இது பல்லவர் காலத்து கோயில் சிதைஞ்சு போச்சு, சிதைந்து போயிருக்கு. அந்த சிலை கற்சிலையாக இருக்கும். பெரும்பாலும் வந்து உற்சவர் சிலை வந்து அது மாதிரி நிறைய படிமத்தில் செய்திருப்பாங்க உலோகத்தில். அதுதான் உற்சவர் ஊர்வலம் வருது. அது இருக்கட்டுங்க. இப்போ இந்த கோயிலில் நாம் பார்க்க வேண்டியது கல்வெட்டுகள் மொத்தம் 82 கல்வெட்டுகள் இருக்கிறதா சங்கரநாராயணன் சொல்லியிருக்கார். 82 அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்ட கல்வெட்டு. இந்த 82 கல்வெட்டுகளில் 2 கல்வெட்டு ரொம்ப முக்கியமான கல்வெட்டு. இது யார் காலத்துக்கு கல்வெட்டு இருக்குன்னா கம்பவர்மன் அவனுடைய 20வது ஆட்சி ஆண்டு 858 முதல் அல்லது 868, ஒரு 10 ஆண்டு தள்ளி வந்தால் 868 கிபி. இந்த காலகட்டத்தில் பல்லவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இதில் இருக்க 2 கல்வெட்டு மட்டும் முக்கியமான கல்வெட்டு. ஒரு ஆட்சியை மாற்றம் கொடுக்கிறது 2 ஆண்டு தள்ளி. அது ராஜராஜனுடைய கல்வெட்டு. இதுவரை அவனுடைய கல்வெட்டுகள் 29 ஆண்டு ஒரு ஆட்சி ஆண்டு கல்வெட்டு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அவன் 85 முடிச்சுட்டான். அதுல இருந்து 29 ஆண்டு கூட்டினீங்கன்னா 1014 ஆண்டுகளும் ஆட்சி செஞ்சிருக்கான். 12ல் 1ஆம் ராஜேந்திரனுக்கு முடிசூட்டி விழா இளவரச பட்டம் கட்டுறான். அதன் பிறகு 2 ஆண்டு கழித்து 1ஆம் ராஜராஜன் இறந்து விடுகிறான். ராஜேந்திரன் ஆட்சிக்காரன். இதுதான் வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய குறிப்பு. இப்போ இங்க இருக்கிற ராஜேந்திரனுடைய காலத்து கல்வெட்டு யாருடைய காலத்து கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா கம்பவர்மன் காலத்து 20வது ஆட்சி கல்வெட்டு, ஆதித்தனுடைய கல்வெட்டு, பராந்தக சோழன் 1ஆம் பராந்தக சோழனுடைய கல்வெட்டு 15, கன்னடதேவனுடைய கல்வெட்டு 1, இப்படி பார்த்தீங்கன்னா பார்த்திபேந்திரனுடைய கல்வெட்டு 13, ராஜராஜனுடைய கல்வெட்டு 9, ராஜேந்திரன் காலத்து கல்வெட்டு 11, 1ஆம் குலத்தொழில் காலத்து கல்வெட்டு 2, ராஜாதிராஜன் 1ஆம் ராஜாதிராஜனுடைய 1ஆம் ராஜாதிராஜன் 1ஆம் ராஜேந்திரனுடைய மகன், இவனுடைய காலத்து 11 கல்வெட்டு இருக்கு. இது இல்லாத 3ஆம் குலத்தொழில் காலத்து கல்வெட்டுக்கு 1ஆம் குலத்தொழிலுடைய மகன் விக்ரமச்சோழன் காலத்து கல்வெட்டுக்கு அடுத்து கடைசியா கம்பவர்மன் ஆரம்பிச்சு கம்பண்ண உடையான் கல்வெட்டு. உடையான்ன்றது கம்பண்ண உடையான்றது விஜயநகர பேரரசுக்கு வரக்கூடிய ஒரு தமிழக விஜயம், தமிழ் விஜயம், தமிழ்நாட்டு விஜயம் சொல்லிட்டு ஒரு புத்தகம் அவனுடைய மனைவி எழுதினார். கம்பவர்மனுடைய மனைவியை எழுத அந்த புத்தகம். அந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய கருத்து எப்படி 82 கல்வெட்டுகள் இருக்கிறது சங்கரநாராயணுடைய ஸ்டேட்மெண்ட்.
நான் அதை ஏற்றுக்கிறேன். ஏன்னா அதுக்கு பிறகு 1-2 கல்வெட்டுகள் கிடைச்சிருந்தா அது 90க்கு நெருக்கமாக இருக்கலாம். அப்படி போக இந்த 2 முக்கிய கல்வெட்டுகள்ல ஒரு கல்வெட்டு ராஜராஜன் இவன் 31 ஆண்டு ஆட்சி செய்திருக்கான்ற ஒரு நிலையை இதில் இருக்க கல்வெட்டு. அடுத்து இன்னொரு கல்வெட்டு முக்கியமான முதலாம் ராஜேந்திரன், ராஜராஜனுடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் 1012 இளவரசன் முடிச்சு கொண்டவன் 1044 வருடம் ஆட்சி செய்தார். அவன் அவனுடைய மகன் வைத்து மகன் நிறைய சாளுக்கிய வம்சாவளி வந்தவன். அவன் இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு மாளிகை அவன் தங்கத்து ரெஸ்ட் மாதிரி ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி அரண்மனை ரெஸ்ட் பேலஸ். ஏன்னா ராஜா நம்ம தமிழ் தான் ஹவுஸ் அப்படி இது பேலஸ். இங்கே அடிக்கடிக்கும் இந்த முதலாம் 2ஆம் பராந்தகன் என்று சொல்லக்கூடிய சுந்தர சோழனே இந்த பொன்மாளிகையில் தான் இறந்து போனான். பொன்மாளிகை திருப்பிய தேவரும் அவருக்கு பேர். சுந்தர சோழன் யாருன்னா முதலாம் ராஜராஜனுடைய ஆதித்தனுடைய அப்பா, தொண்டை பிராட்டியுடைய அப்பா. ராஜராஜனுடைய உடல் பிராட்டி அக்கை. அதனால அவங்க வெளிவந்த முதலாம் ராஜேந்திரன் என்ன செய்வான் தெரியுமா? இந்த பொன்மாளிகையில தொடங்கும். இவன் மகன் வைத்து பையன் ரொம்ப பாசம். அதனால அந்த பகுதியிலிருந்து பகுதிக்கு வர சந்திச்சு அப்படி சந்தித்து பல முறைகள் ஒரு ஆண்டுக்கு சந்திப்பாங்க. அது மாதிரி அந்த 44வது வருஷம் 1044 வருஷம் நீங்க அந்த பெருமாளையில் தூங்கிட்டு பயணித்து அவனை பார்த்துட்டு அவனை வழி எடுத்துட்டு இவரே கங்கை கொண்டு நகர்றாரு. வருகின்ற காலகட்டத்தில் அவருக்கு பெரிய காட்சி ஏற்பட்டு அவருடைய சமாதி நாம வரும்போது அவங்க ஒரு வாய்க்கா ஊருக்கு அங்கே ஒரு சின்ன நிகழ் அங்கதான் ஒரு முறைப்பட்ட பிரம்மதேசத்துல ஒரு எருமைக்கார் இருக்குது. இவருக்கு அடிப்படை கோயில் அனுமானம் சின்ன கட்டிட மாதிரி தான் கல்வெட்டு கிடைக்கும். ஆனா இந்த சந்திரமௌலீஸ்வரர் கோயில் அப்படின்னு பேரு. மாதேவர்னு பேர் முதல்ல மகாதேவர் தான் பேர், இறைவன் பேர் வச்சுதான் மகாதேவர் கோயில்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆரம்ப ராஜராஜன். அது பிறகு இப்போ நமக்கு சந்திரமௌலீஸ்வரர் கோயில். இதுல இந்த வடக்கு பக்கத்திலேயே ஒரு கல்வெட்டு. அது ராஜராஜன் இறந்த பிறகு அவனுடைய மனைவிமார்கள் வீரமாதேவி தீக்குளித்து இறந்து விடுகிறார். அவன் உடன்பிறப்பான மதுராந்தகன் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய அக்கை இறந்ததற்காக முதலாம் ராஜனுடைய வீரமாதேவி இறந்ததற்காக அவர்கள் தாகம் பெற்று இங்கு வந்து வந்த நீர்நிலை வெட்டி ஒரு கிணறோ ஒரு குளமோ வெட்டி வைக்கிறது வழக்கு உண்டு. இப்போ வயிற்றிலேயே தெரிவிச்சு குழந்தை அதை வெளியே எடுத்துட்டு தான் வைப்பாங்க. இதுக்கு சுமையாய்வு கல்லூரி வேலைக்கு செய்யணும். அங்கே மக்களுக்கு பொதுமக்களுக்கு பயன்படுற மாதிரி சுமையாய்வு கல்லூரி. அது மாதிரி இங்கே அவங்க உள்ளம் சாந்தியடிய இங்கே தாகம் கிட்ட ஒரு நீர்நிலை வெட்டி வைப்பாங்க. அதை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு தான் முக்கியமான கல்வி. மக்களுக்கு பயன்படணும்னு நினைக்கிறாங்க. இது பள்ளிப்படை கோயில் வருது. பள்ளிப்படை கோயில் இது இல்லை. கோயில் அங்கே இருந்து அதை அழிஞ்சு செங்கல் கட்டிருக்காரு, அது அழிஞ்சிருக்குதா. இது அது மாதிரி அல்ல. இது மக்கள் அரசர்கள் எல்லாருமே வணங்கக்கூடிய பொது கோயில், சிவன் கோயில். இந்த 2 கல்வெட்டு முக்கியமானது. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பவர்மனும் சரி, முதலாம் பராந்தகனும் சரி, ஆதித்தன் சரி, கனரதேவனும் சரி, இவங்க காலத்து கல்வெட்டுகள்லாம் மேக்சிமம் விளக்கு எரிக்கிறதுக்கு பொற்காசு தருவான். அதை பரிசை வட்டிக்கு விட்டு, பரிசைனா வட்டிக்கு விட்டு அதில் வரக்கூடிய கணக்கை வைத்து விளக்கு என்னன்னா சாவா மூவா ஆடு பரிசை பரிசை இது என்னன்னா ஆடு பசு தருவான். பசுவாக 32 ஒரு விளக்கு இரவும் பகலும் அணையா விளக்கு எரிப்பதற்கு மூலஸ்தானத்தில் பசு தருவோம். 32 பசு தருவோம். அது இணைவரிசை ஒரு காலை தருவோம்.
இதை கொடுத்துட்டு ஒரு விளக்கு எரிக்கலாம். இரவும் பகலும் அணையாமல் எரிக்கும் உண்டா விளக்குன்னு பேர். நண்டா விளக்கு, முண்டா விளக்கு, தூண்டா விளக்கு அப்படின்றதான் பேர். அப்படின்றதான் பேர். அது எண்ணெய் ஒரு முறை கொட்டிட்டா ஒரு ஆழாத்தேன்னு நாய் ஒரு நாய் எண்ணெய் கொட்டா ஒரு இரவும் பகலும் எரியும். அப்போ 365 நாளுக்கு 365 நாளி எண்ணெய் கொடுத்து அது பெரிய மழைக்காலம் ஆகுற மாதிரி அதுக்கு ஒரு பொருட்களை வச்சு அதை சேர்த்து வச்சுக்கணும். ஆடு பசு தரான்னா அதனுடைய பாலை கலந்து நெய் எடுத்து எண்ணெய் எடுத்து வெண்ணெயாக்கி நெய்யாக்கி விளக்குக்கு போடுது. இப்போ வந்து நாம விளக்கு இருக்க எண்ணெய் பயன்படுத்தாது, கற்பூரம் ஏற்றாது, அதெல்லாம் கருப்பு படித்து வீணாக்கிறோம், கட்டடக்கல்லே வீணாக்கிறோம். இப்படி அந்த முண்டா விளக்கு எரிக்கிறதுனால அவங்க நிறைய கொடுத்துருக்காங்க. யாரு? முதலாம் பராமரின் ஆதித்தன், அடுத்து வந்து கிணறடையவன், ஒரே கல்வெட்டுகள் வந்து அவனும் அதுக்கு விளக்கு எரிக்கிறதா இருந்திருக்கான். இப்படி பல கல்வெட்டுகள் விளக்கு எரியும். கோயில் இருந்தால் விளக்கு எரியணுன்றது விளக்குக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்கான்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலான கோயில்கள் வெளிச்சமும் ஒளியினால்தான் சவுண்ட், இது ரெண்டுத்தினால்தான் வந்து உலகம். பரமசிவனுடைய கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கையில் தீச்சட்டி இருக்கும், தீனாக்கோட, ஒரு கையில் ஒளி எழுப்பக்கூடிய உடுக்கை, ஓசையும் ஒளியும் ஆனாய் நீயே அப்படின்றது. அதுதான் உலகம், அது தான் அடங்கி இருக்குது அப்படின்றது சொல்லப்படுது. மற்ற கல்வெட்டுகள்லாம் நேரதானம் கொடுக்கப்பட்டது இதெல்லாம் இருக்குது ஏராளமாக.